அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Xiaomi Mi TV 4a உடைய 43 இன்ச் மாடல். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம ஹேண்ட்ஸில் வந்து இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த Mi TV 4a உடைய 43 இன்ச் மாடலை அன்பாக்ஸ் பண்ணி இதோடைய இனிஷியலான செட்டப் எப்படி பண்ணுறது, மேலும் முதல் பார்வையில் இதோடைய டிஸ்பிளே குவாலிட்டி, மேலும் இதோடைய இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பேட்ச் வால், இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் Mi TV 4a வந்து வர பேக்கேஜ். பாக்ஸில் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 108 சென்டிமீட்டர், அதாவது 43 இன்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே Mi TV 4a 32 இன்ச் மாடல்லையும் ஒன்று வந்து இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த குறிப்பிட்ட மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க. மேலும் இதை தவிர DTS HD ஆடியோ, அவங்களுடைய அந்த UI பேட்ச் வால் UI அதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். மேலும் HDMI கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற போல பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Mi TV 4a அன்பாக்ஸ் பண்ணலாம். பட் இதை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் உங்களுக்காக வாங்கினீங்க அப்படின்னா நீங்களே இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேக் வந்த பிறகு உங்களுக்கான இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ஆள் வந்து கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வர வரையும் இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்களே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற போல ஒரு சில தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷனுக்கான ஆளுங்க வர வரையும் பாக்ஸை வந்து பிரிக்காமல் வச்சுருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம Mi TV 4a பாக்ஸை வந்து பிரிச்சிடலாம். ஸோ பாக்ஸில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டிவியை நீங்கள் வந்து டேபிள் டாப் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்காக 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் தெர்மாகோல் வந்து கொடுத்துருக்காங்க டிவிக்கு மேலே. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய டிவியே வந்து இருக்குது ஒரு பிளாஸ்டிக் ராப்குள்ளே. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட், இந்த ஸ்டாண்ட், அதாவது நீங்கள் வந்து டேபிள் டாப் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூஸ் மட்டும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து வால் மவுண்ட் பண்ணுறதா இருந்தால் இதற்கான வால் மவுண்ட் ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். Mi.comல அது எப்போயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த குறிப்பிட்ட ரிமோட்டில் வந்து பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸோட வரல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ டிவியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா டிவி ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பாக்ஸோட இருக்கிறப்பே அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த குறிப்பிட்ட டிவி பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு அந்த ஸ்டாண்டில் ஆரம்பித்து முற்றிலும் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லைட் வெயிட். மேலும் இவங்க சேல் பண்ணுற இந்த ரேட்டுக்கு குறை சொல்ல முடியாது அப்படின்னும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய Mi TV 4a 43 இன்ச் மாடல். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு LED டிவி 1080p ரெசல்யூஷன் ஃபுல் HD டிவி. இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4K டிவி சேல் பண்ணுறாங்க. அதோடைய ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து 60 Hz தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 2 10 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த Mi TV 4a. பட் இதோடைய சவுண்ட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னுடைய ரூம் ரொம்பவே சின்ன ரூம் தான். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% வால்யூம் வச்சாலே ஓவராக தான் வந்து இருந்துச்சு. இதோடைய ஆடியோ அவுட்புட் நிஜத்தில் ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. நார்மலாக வந்து ஒரு 50% வச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய நார்மல் சைஸ் ரூமுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்சோல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய செட்டாப் பாக்ஸ், கேபிள் டிவி எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பின்னாடி வந்து ஒரு ஈத்தர்நெட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு AV போர்ட், SPDIF போர்ட், மேலும் பார்த்தோம் அப்படின்னா 3 USB 2.0 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு USB 2.0 போர்ட், அதை தொடர்ந்து 3 HDMI போர்ட்ஸ், அதை தொடர்ந்து 2 USB 2.0 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு உங்களுக்கான அந்த ஆண்டனா ஜாக் மற்றும் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த Mi TV 4a உடைய மிகப்பெரிய விற்பனை புள்ளியாக இவங்க சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேட்ச் வால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ பேசிக்காக இவங்களுடைய இந்த பேட்ச் வாலுடைய ஒரு மைய கருத்தாவே அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
உங்களால் ஈஸியாக எல்லா கண்டென்ட்டையும் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற போல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சர்ச் அப்படின்னு சொல்லி காமனான சர்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய டிவியில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய செட்டாப் பாக்ஸில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேர்த்து காமனான சர்ச் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற போல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்கூட்டியே நான் சொன்னபடி ஈத்தர்நெட் போர்ட் வந்து இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு பில்ட்-இன் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய டிவியை அதோட வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக உங்களுடைய கீபோர்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பட்டனாக நீங்கள் போய் தான் வந்து டைப் பண்ணி ஒய்ஃபை பாஸ்வேர்டை டைப் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இது ஆண்ட்ராய்டு பேஸ்டான டிவி தான் அப்படின்னாலும் உங்களுக்கு பில்ட்-இன் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் வந்து இல்லை. பட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யூஎஸ்பி சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களால் பென்ட்ரைவ்ஸ் வந்து மாட்டிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜஸ்ட் டேரெக்டாக தேர்ட் பார்ட்டிலேருந்து உங்களால் யூடியூப், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி எந்த மாதிரியான ஆப்புடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணுமோ அதை டேரெக்டாக வந்து ஆண்ட்ராய்டு ஏபிகே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பென்ட்ரைவில் வந்து ஏற்றிட்டு அதை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய இந்த டிவியில். ஸோ யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ யூடியூப் இன்ஸ்டால் பண்ணக்கான டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. யூடியூப்பை பொறுத்தவரையும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆச்சு நம்மளுடைய சைட் லோட் பண்ண பிறகும் கூட அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஜிபி ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, 8 GB ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணால் ரொம்ப கம்மியாக தெரியும். பட் டிவிக்கு வந்து இது வந்து நார்மல் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களால் மிரர் கேஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து என்ன தெரியுதோ அதை அப்படியே டேரெக்டாக வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடுறத லாங் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுடைய ஃபோனில் இருக்கிறத கேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பயன்படுத்தலை. ஸோ இதை பற்றி கரெக்டாக வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். டிஸ்பிளே குவாலிட்டி. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்தவரையும் இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி பேனல். ஸோ ரொம்பவே வந்து எக்ஸலண்டான கலர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கலர்ஸுடைய கான்ட்ராஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. மேலும் இந்த 43 இன்ச் ஒய்டான இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நேச்சுரலாக வந்துருக்கு. மேலும் வியூவிங் ஆங்கிள்ஸ், அதாவது நீங்கள் சைடில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் டிவி வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. நான் பார்த்தா கொஞ்சம் மணி நேரத்தில் வந்து டிவியில் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்டாக இருக்குது அப்படிங்கிற போல தான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்னது போல் இந்த டிவியை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டேபிள் டாப்பில் வச்சு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ கடைசியாக இந்த Mi TV 4a உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 22,999 ரூபாய், அதாவது 23,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. வழக்கம் போல் ஷாமியோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியான ஃப்ளாஷ் சேல்ஸ் மூலமாக. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மை. நானே 2 வாரங்கள் ட்ரை பண்ணி 3வது வாரத்தில் தான் என்னால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்க முடிஞ்சு. இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மற்றும் me.comல வந்து சேல் பண்ணுறாங்க. அதை தவிர மீ ஹோம்ஸ், மீ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் இதுலையுமே வந்து இருக்குது. பட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணி தான் வந்து வைக்கணும், அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குறது அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்பயும் போல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்பரே நம்ம சேனலில் முதல் முறையாக வந்து ஒரு டிவி அன்பாக்சிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ் ஆடியா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டிவி கண்டென்ட் மட்டும் இல்லாமல் பலவிதமான தொழில்நுட்ப கண்டென்ட்ஸுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.